வந்து கல் வச்சு பழுக்க வைக்காத ஃப்ரெஷ்ஷான மாம்பழம் தான் எங்கள் அப்பா பார்த்து வாங்குவாங்க. நம்ம கடையில் வாங்கும்போது என்றைக்கு மாம்பழம் வாங்கும்போது கொஞ்சம் காயாவில் பழம் காயாவில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து பழுக்கும். நம்ம பழுத்த பழம் தான் கல் வச்சு பழுத்துன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப கெமிக்கல்ஸ் இருந்தது, ரொம்ப உடம்பு கடிதம். நாட்டு மாம்பழம் வாங்கி சாப்பிடணும். அதே மாதிரி கல்லில் வச்சு பழுக்காத, கெமிக்கல் வச்சு பழுக்காத நல்ல மாம்பழம் வாங்கி சாப்பிடணும் எப்பயுமே. மாம்பழம் கட் பண்ணி வச்சு சாப்பிட போகிறேன். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. மாம்பழம் சாப்பிட்றோம் ஃபுல் பழத்தையும் வெட்டி இந்த மாதிரி உரையாலே சாப்பிடணும். ஷேர் பண்ணி சாப்பிடணும். ஷேர் பண்ணி சாப்பிட்டா சாப்பிட ஒரு ஃபுல்ஃபில் இருக்காது, சாட்டிஸ்ஃபை இருக்காது. நான் அப்படி தான் செய்யணும். காலைல மாம்பழ சீசனுக்கு தூங்கி இருந்துச்சுன்னா முதல்ல மாம்பழ சீசன்னா ஒரு மாம்பழத்தை எடுத்து அப்படியே தோலை சீவிட்டு அப்படியே ஃபுல்லாகவே சாப்பிட்றேன். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் கிடையாது. சீசன் வந்துட்டு அப்படி தான். இப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து போனாலுமே அங்கே வந்து மரத்தில் நிறையா பழங்கள் காய்க்குமா. அவங்க வீட்டில் மாம்பழம் எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி டைமில் முழுசாக சாப்பிடுவேன். ஆனால் மாம்பழம் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது. உடனே வந்து அடுத்த நாள் ஒரு 1 வீக் 10 டேஸ் கழிச்சு காய்ச்சல் வர மாதிரி வந்துடும். ஏன் தெரியல, அது புளிப்பு தன்மையாக இல்லை என்னன்னு தெரியல. அந்த மாம்பழம் வந்து அளவுலாம் சாப்பிடணும். எனக்கு ஒத்துக்காது. ஆனால் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. மேலும் இதோட வீடியோவில் அப்ளை பண்ணுவாங்க. இப்போ நான் ஃபுல்லாக மாம்பழம் சாப்பிட போகிறேன். மேலும் வேறு வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நினச்சிடலாம் பாருங்கள்.